நான் வந்து இந்த விம்கோ நகரில் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 22 வருஷமா இங்க தான் நான் இருக்கேன். எங்க அம்மா பேரு கனகேஸ்வரி. அவங்க வந்து கடந்த 50 வருஷமா இங்க தான் இருக்காங்க, விம்கோ நகர்ல வந்து. நான் வந்து ஸ்கூலிங் ஒரு 3 ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்க தான் படிச்சேன். ஸ்கூலிங் இங்க தான் மார்க் எடுத்தேன். அண்ட் நான் அண்ணா யூனிவர்சிட்டில போய் இங்க படிச்சு தான் ஆக்சுவலா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன். ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் சேர்ந்த புதுசுல 2015ல பார்த்தீங்கன்னா வந்து லைக் மெட்ரோ வர மாரி அப்ப இருந்துச்சு. ஒரு லோக்கல் ட்ரெயின் இருக்கும். ஒரு நார்மல் பஸ் டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சு. இப்ப 10 வருஷம் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் முடிச்சுட்டேன். லைக் நான் இப்போ ஒரு வேலைய பார்த்துட்டு இருக்கேன். இங்க மெட்ரோ வந்துருச்சு. இதுதான் மெட்ரோவோட ஸ்டார்ட்டிங் ஸ்பாட். இங்க விம்கோ நகர் மெட்ரோ அப்படின்றது தான் ஸ்டார்ட்டிங் ஸ்பாட். இங்கேருந்து இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகணும், இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட 50 நிமிஷத்தில் நீங்கள் இருந்து போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மெட்ரோ வந்து சென்னை ஃபுல்லாக இப்போ இணைக்கிறாங்க. ஸோ மெட்ரோ சென்னை ஃபுல்லாக இணைக்கிறாங்க அப்படின்றப்ப பார்க்குறப்ப லைக் இப்போ இங்கேருந்து நான் எந்த ஏரியாவுக்கு போகணுன்னாலுமே நான் மெட்ரோவில் போயிடலாம். இதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கேருந்து நான் நேராக கிளம்பி போயிடலாம். இன்னொரு விஷயம், மெட்ரோன்னு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயினும் இங்கே எனக்கு இருக்குது. ஸோ இங்கேருந்து நான் பின்னாடி இப்போ மீஞ்சூர், பொன்னேரி அந்த மாதிரி ஏரியாவுக்கு போகணுன்னாலும் எனக்கு இதுதான். இங்கேருந்து பேசன் பிரிட்ஜ் அந்த மாதிரி இடத்துக்கு போகணுன்னாலும் எனக்கு லோக்கல் ட்ரெயின் இருக்குது. பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விம்கோ நகரில் ஒரு ஸ்டார்டிங் ஸ்பாட்டாக இருந்து நிறையா பஸ்ஸஸ் கிட்டத்தட்ட அம்பத்தூருக்கு பஸ் இருக்குது, திருவான்மியூர் பஸ் இருக்குது, தாம்பரம் பஸ் இருக்குது, பூந்தமல்லி பஸ் இருக்குது, கோயம்பேடுக்கு பஸ் இருக்குது. இல்லாத இதுவே கிடையாது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா விம்கோ நகரோட அந்த சைடு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைவேஸ். ஸோ கொல்கட்டா ஹைவே இருக்குது. ஸோ இங்கேருந்து கோயம்பேடுக்கு இப்போ நீங்கள் கார் எடுத்திருக்கீங்க, கார் எடுத்து போனால் இங்கேருந்து கோயம்பேடுக்கு ஒரு 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸில் நீங்கள் போயிடலாம். கார் எடுத்து போயினீங்கன்னா வந்து டிராஃபிக் இல்லைனா ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் போயிடலாம் அங்கேருந்து உள்ளே வந்து.